ஜூல நடந்த விஷயத்துக்காக ஹாரிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த பனிஷ்மெண்ட் முடியறதுக்குள்ள ஸ்கூல் ஹாலிடேஸே விட்டுட்டாங்க. டட்லி பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள அவருக்கு கிஃப்ட்டா கிடைச்ச அந்த வீடியோ கேமரா, அப்புறம் ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளேன் அது எல்லாத்தையுமே உடைச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம ரேசிங் பைக்ல ரைடு போறேன்னு சொல்லிட்டு, மிஸ்ஸஸ் விக் பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க மேல வேற வெட்டி ஏத்திருப்பாரு. ஸோ ஹாரிக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் நல்லா போனாலும், டட்லி கேங்ட்டேருந்து அவரால எஸ்கேப் ஆக முடியல. டட்லி கேங்கில பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. ஒண்ணு வந்து பியர்ஸ், நம்ம போன வீடியோல பார்த்துருப்போம். மத்த 3 பேர் யார் யாருன்னா, மால்கம், டென்னிஸ், கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் டட்லி வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு டட்லிக்கு பிடிச்ச கேமான ஹாரி ஹண்டிங்க தான் விளாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதனால முடிஞ்ச அளவு ஹாரி வீட்ல இருக்காம தெருல தான் நடந்துட்டு இருப்பாரு. அப்படியே நடந்துட்டே எப்படா ஹாலிடேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா டட்லியும் ஹாரியும் இப்போ செகண்டரி ஸ்கூல் போகிறாங்க. அதுவும் வேறு வேறு ஸ்கூலு. டட்லி பார்த்தீங்கன்னா ஸ்மெல்டிங்ஸ்னு ஒரு ஸ்கூல் போகிறாரு. அங்கே தான் அங்கிள் வெர்னன் வந்து படிச்சிருப்பாரு. ஹாரிக்கு வந்து ஸ்டோன்வால் ஹைன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் பப்ளிக் ஸ்கூலில் தான் சேர்க்குறாங்க. டட்லி பார்த்தீங்கன்னா ஹாரியை வெறுப்பேற்றுறதுக்காண்டியே அந்த ஸ்டோன்வால் ஹையில் ஃபஸ்ட் டே போகிறவங்க எல்லாரோட தலையும் டாய்லெட்குள்ளே முக்குவாங்களாம். நீ வேணால் வரியா, நம்ம வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹாரி பார்த்தீங்கன்னா, இல்லை வேணாம், அந்த டாய்லெட் பாவம், உன் மண்டை மாதிரி ஒரு மோசமான விஷயத்த பார்த்துச்சுன்னா அதுக்கே வாந்தி வந்துடும் அப்படின்னு கலாச்சி விட்டுட்டு டட்லிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவார். ஸோ இப்போ ஜூலை மாதம் ஆகிடுது. ஒரு நாள் பெட்டுனியா டட்லியை கூட்டிகிட்டு லண்டன் போகிறாங்க அவருக்கு யூனிஃபார்ம் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஹாரி எப்பவும் போல் மிஸ்ஸஸ் விக் வீட்டில் தான் இருக்கார். மிஸ்ஸஸ் விக் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரி இல்லை, அவங்களுக்கு கூட காலில் அடிபட்டிருக்கும்ல, அது எப்படின்னா அவங்க வளர்த்த பூனை எது மேலேயே தெரியாமல் கால் வச்சுருப்பாங்க போல், அப்படி விழுந்து தான் அதில் அடிபட்டிருக்கும். ஸோ அதனால் அவங்க முன்னாடி மாதிரி பூனை மேலே அவ்வளோ பாசமாக இருக்க மாதிரி தெரியல. அவங்க ஹாரியை வந்து டிவி பார்க்க விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சாக்லேட் கேக்லாம் கொண்டு வந்து தராங்க. அதை ஹாரி சாப்பிட்டு பார்க்குறாரு. அது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி செஞ்ச கேக் மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுது. டட்லிக்கு வந்து இந்த நியூ யூனிஃபார்ம்லாம் வாங்கிட்டாங்களே, அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட ஒரு ஸ்டிக்கும் வரும் போல். ஸோ அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு அப்படியே பரேட் பண்ணிகிட்ருக்காரு லிவிங் ஹாலில். இதை வெர்னன் பார்த்துட்டு அப்படியே ரொம்ப பெருமையாக பார்த்துட்ருக்காரு. பெட்டுனியா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. ஏன்னா டட்லி வந்து பெருசாக வளர்ந்துட்டான், அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற ஹாரிக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியலை. இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹாரி கிச்சன் வராரு மார்னிங். கிச்சன் ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தா சிங்கில் வந்து ஒரு பாத்திரம் இருக்குது. அது ஃபுல்லாக ஒரு க்ரே வாட்டராக இருக்குது. அதுக்குள்ளே ஏதோ சாக்கை முக்கி வச்ச மாதிரி இருக்குது. உடனே ஹாரி வந்து பெட்டுனியாட்ட இது என்னது அப்படி சொல்லி கேட்குறாரு. பெட்டுனியாவுக்கு ஹாரி கொஸ்டின் கேட்டதும் கடுப்பாகுது. அவங்க சொல்கிறாங்க உன்னோட யூனிஃபார்ம் தான் அப்படின்னு. உடனே ஹாரி வந்து என்னோடய யூனிஃபார்ம் என்ன ஈரமாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு பெட்டுனியா வந்து முட்டாள் மாதிரி பேசாத, நான் டட்லியோட பழைய ட்ரெஸ் எல்லாம் வந்து க்ரே கலரில் சாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் இது முடிஞ்சதும் மற்றவங்க ட்ரெஸ் மாதிரியே உன்னோடதும் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹாரிக்கு அதில் டவுட்டு தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸில் நம்ம எப்படி இருக்க போகிறோன்னு நினைக்காம இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ வெர்னனும் டட்லியும் வந்து கிச்சனுக்குள்ளே வராங்க. 2 பேருமே மூக்க மூடிட்டு தான் வராங்க. ஏன்னா அங்கே ஃபுல்லாக அந்த ஸ்மெல்லாக இருக்குல்ல, அதனால். வெர்னன் எப்பவும் போல் வந்து உட்காந்துட்டு நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடாரு. டட்லி பார்த்திங்கன்னா நேற்று நைட்லேருந்து அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்கான் போல், எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அதை வச்சு அடிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்கான். இப்போ வந்து மெயில் வர சத்தம் கேட்குது. வெர்னன் அதை கேட்டதும் டட்லி போய் அந்த போஸ்டெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு டட்லி வந்து ஹாரி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். ஹாரி பார்த்தீங்கன்னா டட்லி எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெர்னன் வந்து அந்த ஸ்டிக்காலேயே ஹாரி ஒன்று வை டட்லி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹாரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. எஸ்கேப் ஆகிட்டு அவர் ஃப்ரெண்டோருக்கு போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெட்டர் வந்துருக்குது. ஒன்று வந்து ஏதோ பில் மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து அந்த வெர்னனோட சிஸ்டர் இருக்காங்கள்ல மார்ஜ், அவங்கள்ட்டேருந்து வந்திருக்கு. அவங்க இப்போ எங்கேயோ வெக்கேஷனில் இருக்காங்க போல். 3வது லெட்ரு பார்த்தீங்கன்னா ஹாரிக்கு வந்திருக்கு. ஹாரிக்கு அதை நம்பவே முடியல. ஏன்னா இது வரைக்கும் அவருக்கு லெட்ரு வந்ததே கிடையாது. அவருக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, வேறு ரிலேட்டிவ்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த லைப்ரரிலையும் மெம்பர்ஷிப் கூட வச்சிடல. அப்படி வச்சுருந்தா கூட புக்கை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது லெட்ரு போடுவாங்க. இது எதுவுமே இல்லாமல் ஹாரிக்கு வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு. ஹாரி வந்து அந்த எடுத்து பார்க்குறாரு. அது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ பார்ச்மெண்ட்டில் இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. அதில் என்ன போட்டிருக்குன்னா, மிஸ்டர் ஹெச் பாட்டர், த கபோர்ட் அண்டர் த ஸ்டேர்ஸ், 4 பிரைவேட் ட்ரைவ்னு சொல்லிட்டு அட்ரஸ் வந்து போட்டிருக்கு. அதுவும் க்ரீன் கலர் இங்கில் எழுதியிருக்காங்க. அதில் எந்த ஸ்டாம்பும் கிடையாது. ஹாரி அதை திருப்பி பார்க்குறாரு. அதில் ஒரு பர்பிள் கலரில் வேக்ஸ் மாதிரி ஒன்று குத்திருக்காங்க. ஹாரி வந்து இதை அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரா. அப்போ வெர்னன் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து கத்துறாரு. அங்கே இன்னும் என்ன பண்ணிகிட்ருக்க, லெட்டரில் என்ன பாமா வச்சுருக்காங்க, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ ஹாரி பார்த்தீங்கன்னா லெட்டர்லாம் எடுத்துகிட்டு கிச்சன் வராரு. வெர்னன்ட்ட மித்த 2யும் கொடுத்துட்டு இவரோட லெட்டரை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக அந்த பக்கமாக போய் உட்காந்து லெட்டர் பிரிச்சுட்ருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெர்னன் வந்து அவரோட லெட்டரெல்லாம் பிரிச்சுறாரு. ஒன்று வந்து பில்லு தான், இன்னொன்று வந்து மார்ஜோட லெட்ரு. அதை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, மார்ஜுக்கு மறுபடியும் உடம்பு முடியலையா, அவள் ஏதோ ஒத்துக்காத சாப்பிட்டா போல் அப்படின்னு ஏதோ சொல்ல வராரு.
இப்போ டட்லி பார்த்தீங்கன்னா, "அப்பா ஹாரி ஏதோ வச்சிருக்கான் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியோட லெட்டர புடுங்கிறாரு. புடுங்கி வெர்னன்ட்ட குடுத்துறாரு. ஹாரி உடனே, "அது என்னோட லெட்டர என்ட்ட குடுங்க" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு வெர்னன் வந்து, "உனக்கு யாரு லெட்டர் எழுத போறா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர பிரிக்கிறாரு. பிரிச்சு பார்க்குறாரு. அது படிக்க படிக்க வெர்னனோட ஃபேஸே மாறுது. அப்படியே பதட்டத்திலேயே பெட்டூனியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. பெட்டூனியாவும் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு லெட்டர வாங்கி 2 லைன் படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. ஷாக் ஆயிட்டு வெர்னன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து டட்லியும் ஹாரியும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ டட்லி என்ன பண்றாருன்னா, அவரோட அந்த ஸ்டிக்க வச்சு வெர்னன் மண்டையிலேயே ஒரு அடி அடிக்கிறாரு. தட்டிட்டு அவர் சொல்றாரு, "இந்த மாரி குடுங்க. நான் அந்த லெட்டர படிக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. ஹாரி வந்து, "என்ட்ட குடுங்க. அது என்னோட லெட்டரு" அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு 2 பேருமே லெட்டர புடுங்க பார்க்குறாங்க. வெர்னன் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு எட்டாத மாரி லெட்டர தூக்கி பிடிச்சிறாரு. பிடிச்சிட்டு 2 பேரும் வெளில போங்க, வெளில போங்கன்னு கத்துறாரு. ஆனா 2 பேரும் கேட்குற மாரியே இல்ல. உடனே இவரே பார்த்தீங்கன்னா 2 பேரையும் தட்டுன்னு பிடிச்சி இழுத்துட்டு போய் கிச்சன விட்டு வெளில தள்ளி டோர சாத்திடுறாரு. டட்லி பார்த்தீங்கன்னா, அந்த கீ ஹோல் வழியால உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஹாரி வந்து ஃப்ளோருக்கும் அந்த டோருக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும் அடியில. அது வழியால வந்து உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்போ பெட்டூனியா அந்த லெட்டர பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்க வெர்னன்ட்ட கேட்குறாங்க, "வெர்னன் இந்த அட்ரஸ பார்த்தீங்களா? அவங்களுக்கு எப்படி தெரியும் அவன் அங்க தான் தூங்குறான்னு? அவங்க ஏதோ நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களோ?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வெர்னன் வந்து, "ஆமா, அவங்க நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ பெட்டூனியா சொல்றாங்க, "இப்போ நம்ம என்ன பண்றது? பேசாட்டு அவங்களுக்கு ஆன்சர் எழுதிடலாமா? இந்த மாரி எங்களுக்கு அது வேணாம்" அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே வெர்னன் சொல்றாரு, "இல்ல, இத வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம். நம்ம அவங்களுக்கு ஆன்சர் எழுதலைன்னா அதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் அவங்களே கிவ் அப் பண்ணிருவாங்க லெட்டர் அனுப்புறத" அப்படின்னு சொல்றாரு. இப்போ பெட்டூனியா வந்து, "ஆனா வெர்னன்" அப்படின்னு ஏதோ சொல்ல வராங்க. உடனே வெர்னன் பார்த்தீங்கன்னா, "என் வீட்ல அப்படி ஒருத்தன் இருக்கக்கூடாது பெட்டூனியா. நம்ம அவன எடுக்கும்போதே என்ன டிசைட் பண்ணோம்? இதுலேருந்து நம்ம தள்ளி வைக்கிறோம்னு தானே டிசைட் பண்ணோம்" அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு கான்வர்சேஷனை. வெர்னன் ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சு வந்து என்னைக்கும் இல்லாமல் ஹாரியை வந்து கபோர்டில் பார்க்குறாரு. ஹாரி வெர்னனை பார்த்துட்டு, "என் லெட்டர் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வெர்னன் உடனே, "அது வந்து உன் பேருக்கு தப்பாக வந்துருச்சு. அதை நான் எரிச்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே ஹாரி வந்து, "இல்ல அது எனக்கு கரெக்டாக தான் வந்துச்சு. அதில் என் கபோர்ட் கூட மென்ஷன் ஆயிருந்துச்சு" அப்படின்னு சொல்கிறாரா. இதை கேட்டது வெர்னனுக்கு கடுப்பாயிருது. உடனே "வாயை மூடு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. இப்போ அவர் கோவத்தை அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே அப்படியே சொல்கிறாரு, "இந்த மாதிரி இந்த கபோர்டு இப்போ வந்து சின்னதாயிடுச்சுல்ல. நானும் பெட்டூனியாவும் பேசிகிட்டு இருந்தோம். நீயும் வளர்ந்துட்டுருக்க. அதனால நீ டட்லியோட இன்னொரு ரூமை எடுத்துக்கோ மேலே" அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹாரி ஏன்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இவர் வந்து, "கொஸ்டின்லாம் கேட்காத, சொன்னதை செய், ஒழுங்காக திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போ" அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு. வெர்னன் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்து பெட்டூனியாவும் வெர்னனுக்கும், இன்னொன்று வந்து டட்லி தூங்குறதுக்கு, இன்னொன்று வந்து கெஸ்ட் யாராவது வந்தால் தங்குறதுக்கு. மோஸ்ட்லி வெர்னனோட சிஸ்டர் மார்ச் தான் வருவாங்க. 4வது வந்து டட்லியோட இன்னொரு பெட்ரூமு. ஏன்னா டட்லி ரூமில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் வைக்க இடம் பத்தாதான், அதனால் இந்த ரூம் அவர் வச்சுருப்பாரு. ஸோ இப்போ ஹாரி பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டஃப்லாம் எடுத்துகிட்டு ஒரே அட்டம்ப்ட்லேயே எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட திங்ஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பெட்ரூம்குள்ளே வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்க பொருள் டாய்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடஞ்ச நிலமையில தான் இருக்குது. அங்கே ஒரு டிவி இருக்குது. அது டட்லியோட ஃபஸ்ட்டு டிவி போல். அவரோட ஃபேவரட் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை உடச்சிருப்பாரு. அப்புறம் அங்கே ஒரு பறவை கூண்டு இருக்குது. ஏன்னா டட்லிக்கு முன்னாடி கிளியெல்லாம் வளர்த்துருப்பாராம். அதுக்கப்புறம் ஒரு ஏர் ரைஃபிள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கிளியை கொடுத்துட்டு அந்த ரைஃபிளை வாங்கியிருப்பாரு. அந்த ரைஃபிளும் அங்கே தான் இருக்குது. ஆனால் அது பெண்டாக இருக்குது. அதில் வந்து டட்லி தெரியாமல் ஏறி உட்காந்துட்டாரு போல். அதனால் அது பெண்ட் ஆயிடுச்சாம். அதனால் அதையும் மாட்டி வச்சுருக்காங்க. அங்கே மற்ற பொருள் எல்லாமே வந்து ஓரளவு உடஞ்ச மாதிரி தான் இருக்குது. இன்னொரு ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா புக்ஸாக இருக்குது. அங்கே இருக்கிறதுலேயே அது மட்டும்தான் எந்த சேதாரமும் ஆகாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹாரி பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ கீழேருந்து சத்தம் வருது. டட்லிக்கு வந்து இந்த ரூமை ஹாரிக்கு கொடுத்தது பிடிக்கல போல். அதனால் கீழேருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. அவனை வந்து அங்கேருந்து போக சொல்லுங்கள், எனக்கு அந்த ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காரு கீழே. ஹாரி இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே படுத்துடுறாரு. படுத்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. நேற்று இந்த ரூமுக்காக அவர் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்னைக்கு அந்த லெட்டர் கிடைச்சா போதும், அந்த கபோர்டில் கூட அவர் ஸ்டே பண்ணணும்னாலும் பண்ணுவார். அப்படி தான் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சனில் எல்லாருமே அமைதியாகவே இருக்காங்க. டட்லியும் செம கோவமாகவே இருக்காரு. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அவர் வந்து செம்மையாக ரகலை பண்ணியிருப்பாரு. அவங்க அப்பாவை அடிச்சிருப்பாரு, பெட்டூனியாவை உதைச்சிருப்பாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த ரூம் கடைசியில் அவருக்கு திருப்பி கிடச்சிருக்காதா. கடுப்புலேயே அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு கொஞ்சம் கோவமாக உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் மெயில் வருது. இந்த தடவை வெர்னன் வந்து டட்லியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. ஸோ இப்போ டட்லி வந்து போகிறப்பெல்லாம் அந்த வழி ஃபுல்லாக அந்த ஸ்டிக்கை வச்சு தட்டிக்கிட்டே போகிறாரா. இப்போ டட்லி வந்து திடீர்னு கத்துறாரு. இந்த மாதிரி இன்னொரு லெட்டர் வந்து இருக்குது. மிஸ்டர் ஹெச் பாட்டர் த ஸ்மால் பெட்ரூம் 4 பிரைவேட் டிரைவ் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரா. இதை கேட்டது வெர்னன் உடனே வேகமாக எந்திரிச்சு போய் டட்லியை கீழே தள்ளி லாக் பண்ணிடுறாரு அந்த லெட்டரை பிடுங்கிறதுக்காக. அதனால் அவரால் பிடுங்க முடியல. ஏன்னா இப்போ ஹாரி பார்த்தீங்கன்னா வெர்னனுக்கு பின்னாடியால் வந்து அவர் கழுத்தை பிடிச்சிருப்பாரு.
ஸோ இப்போ 3 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மல்லு கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டிக்காலேயே 3 பேருக்கும் அடியெல்லாம் விழுகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வெர்னன் எப்படியோ அந்த லெட்டரை வாங்கிறாரு. வாங்கி மூச்சு வாங்க வாங்க எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, ஹாரி நீ உன் கபோர்டு அதாவது உன் ரூமுக்கு போ அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் டட்லியை பார்த்துட்டு டட்லி நீயும் போ அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹாரி வந்து ரூம் வந்துடுறாரு. ரூம் வந்துட்டு அங்கேயும் இங்கேயுமா நடந்து யோசிச்சுட்டு இருக்காரு. யாருக்கோ தெரிஞ்சிருக்கு அந்த லெட்டர் இன்னும் ஹாரிக்கு கிடைக்கல அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் அவர் கபோர்ட்லேருந்து ரூம் ஷிஃப்ட் ஆனது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ இன்றைக்கி வந்து ஹாரிக்கு அந்த லெட்டர் கிடைக்கல, அப்போது நாளைக்கு கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. நாளைக்கு எப்படியாவது நம்ம வந்து அந்த லெட்டரை வந்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்து அலாரம் செட் பண்ணுறாரு. இப்போ காலைல 6 மணி ஆயிடுது. மெதுவாக எந்த சத்தமும் போடாமல் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டுருக்காரு. இவர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இப்போயே வெளியில் போயிட்டு அந்த தெருவோட என்ட்ரன்ஸில் வந்து நின்றுக்கலாம். அப்போ போஸ்ட்மேன் வருவாங்கள்ல, அப்போயே அவங்கள ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த லெட்டரை அப்போயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ மெதுவாக அப்படியே இறங்கி வந்துட்டுருக்காரா, தெரியாமல் எது மேலேயோ கால் வச்சுட்டு டக்குன்னு பின்னாடி போயிடுறாரு. என்னன்னு பார்த்தா வெர்னன் அங்கே தான் தூங்கிட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு லைட்டை போட்டுட்டு ஹாரியை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஹாரி வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கேயே படுத்துட்டார் போல். உடனே அரை மணி நேரமாக ஹாரியை பிடிச்சி கத்திட்டு அதுக்கப்புறம் போய் டீ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அனுப்பிச்சி விட்றாரு. டீ போட்டு வர்றதுக்குள்ளே லெட்டர்லாம் வந்திருக்கும் போல். இன்றைக்கி வந்து 3 லெட்ரு வந்திருக்கு. அது வந்து வெர்னன் வந்து ஒரு மடியில் வச்சுருக்காரு. அதை பார்த்ததும் ஹாரி வந்து என் லெட்டர் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்க வர்றதுக்குள்ளே வெர்னன் உடனே என்ன பண்ணிடுவார், அந்த லெட்டர்லாம் எடுத்து ஹாரி கண்ணு முன்னாடியே பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டுருவார். அன்றைக்கி வெர்னன் பார்த்திங்கன்னா லீவ் போட்டுருவார் ஆஃபீஸ்க்கு. போட்டுட்டு என்ன பண்ணுறாருனா, அந்த மெயில் ஸ்லாட் இருக்கும்ல, அதை வந்து சீல் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அதை சீல் பண்ணிட்டா உள்ளே யாரும் லெட்டர் போட மாட்டாங்களே, அதனால் அவங்க கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. பெட்டூனியாட்ட சொல்கிறாரு, இனிமேல் அவங்களால வந்து லெட்டர் வந்து டெலிவர் பண்ண முடியாது, ஸோ அதனால் கிவ் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெட்டூனியா வந்து எனக்கு ஏதோ இது வேலை செய்யும்னு தோணலை வெர்னன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வெர்னன் வந்து அவங்க மூளையெல்லாம் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக வேலை செய்யும் பெட்டூனியா, அவங்க ஒன்றும் ஒன்றை மாதிரியோ என்ன மாதிரியோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியலுக்கு பதிலாக பெட்டூனியா வந்து ஃப்ரூட் கேக் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதை வச்சு அடிச்சிட்டு இருப்பார் ஆணியை. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 லெட்டர் வந்திருக்கும். அந்த டோருக்கு ஃப்ளோருக்கு இடையில கேப் இருக்கும்ல, அது வழியெல்லாம் தள்ளி விட்டுருப்பாங்க. ஏன்னா வெர்னன் வந்து அந்த மெயில் ஸ்லாட்டை மூடிட்டார்ல, அதனால் கொஞ்சம் லெட்டர் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஜன்னல் வழியால் கூட உள்ளர வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வெர்னன் அன்றைக்கும் ஆஃபீஸில் லீவ் போட்டு அந்த கேப் எல்லாத்தையும் சீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சாட்டர்டே ஆகிடுது. சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 லெட்டர் வந்திருக்குது. அது எப்படி வந்துச்சுன்னா, காலையில் மில்க்மேன் என்ன பண்ணியிருப்பார், ஒரு 2 டசன் எக்கை கொண்டு வந்துட்டு பெட்டூனியா கிட்ட லிவிங் ஹால் விண்டோ வழியால் கொடுத்துருப்பாரு. ஆள் பார்க்க கொஞ்சம் மார்க்கமாக தான் இருந்திருப்பார் அது கொடுக்கும்போது. சரி பெட்டூனியாவும் எக்கு தானே சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை உடச்சி பார்த்தா ஒவ்வொரு எக்குக்குள்ளேயும் ஒரு லெட்டர் இருந்திருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு வெர்னனுக்கு இன்னும் கடுப்பாயிருது. அவர் உடனே போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. டைரியோட ஏஜென்சி அவங்க நம்பரையும் தேடி அவங்களுக்கும் பிடிச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காரு. நம்மள பெட்டூனியா எல்லா லெட்டரையும் திருப்பி சின்ன சின்னதாக கட் பண்ணுறாங்க அந்த ஃபுட் ப்ராசஸர் வச்சு. சண்டே ஆகிடுது. வெர்னன் பார்த்தீங்கன்னா நார்மலாக உட்காந்துருக்காரு டைனிங் டேபிளில். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கார். ஏன்னா இன்றைக்கி சண்டே போஸ்ட் ஆஃபீஸ் லீவ் இல்லை, அதனால் அவர் சொல்கிறாரு, இன்றைக்கி எந்த லெட்டரும் கிடையாது, இன்றைக்கி ஒரு லெட்டரு கூட வராது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவர் சிம்னிலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. எல்லோரும் என்னடான்னு பயந்துடுறாங்க. இப்போ பார்த்தா அந்த ஃபயர் பிளேஸ்லேருந்து ஒரு 30-40 லெட்ரு அப்படியே பறந்து அந்த கிச்சன் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தது டட்லியும் பெட்டூனியாவும் கீழே குனிஞ்சிடுறாங்க. ஹாரி வந்து இதாண்டா சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுவாரா, உடனே வெர்னன் பின்னாடிலேருந்து ஹாரிக்கு லாக் போட்டு இழுத்துருவார். இழுத்து கிச்சனை விட்டு வெளில தள்ளி விட்டுருவார் ஹாரியை. பெட்டூனியாவும் அப்படியே பயத்திலே வெளில வந்துடுவாங்க. டட்லியும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பின்னாடியே அப்படியே ஓடியாந்துருவார். கொஞ்சம் லேட்டாக இப்போ வெர்னன் வந்துட்டு, இதுக்கு மேலே முடியாது, என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்காதீங்க, 5 நிமிஷம் டைம் தரேன், சீக்கிரம் எல்லோரும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, கொஞ்சோண்டு ட்ரெஸ்ஸும் பேக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ யாரும் எதுவும் கேட்கல. அவங்களும் போய் ரெடி ஆகிட்டு பேக்லாம் பண்ணிவிட்டு வந்துடுறாங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஸோ இவங்கெல்லாம் காரில் ஏறி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவமாக வந்துட்டுருக்காரு. என்ன நடந்திருக்குன்னா, ஒரு துணி தானே பேக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கம்ப்யூட்டர் டிவியெல்லாம் பேக் பண்ண முடியுமான்னு அந்த பேக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதை பார்த்துட்டு வெர்னன் மண்டையிலே ஒரு கொட்டு வச்சுருப்பாரு. அதனால் கொஞ்சம் கோவமாக பின்னாடி உட்காந்துருக்காரு. வெர்னன் பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணி போயிட்டே இருக்காரு. எங்கே போகிறாரு என்னன்னே தெரியல. ரொம்ப நேரமாக ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்காரு. வழியிலே எங்கேயாவது சாப்பிட எதுக்குமே நிறுத்தக்கூட இல்லை. அட்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாயிறாரு. ஏன்னா அவருக்கு டே இவ்வளோ மோசமாக இருந்ததே கிடையாது. அவரோட டெலிவிஷன் ஷோவெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப பசிக்குது வேறு. ஸோ வெர்னன் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறதா இல்லை. அவர் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. பெட்டூனியா கூட எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குற தைரியம் கூட இல்லை. அவங்களும் அமைதியாக தான் வராங்க. இப்போ வந்து நைட் ஆயிடுது. வெர்னன் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து காரை பார்க் பண்ணுறாரு.
ஹாரிக்கும் டட்லிக்கும் ஒரு ஷேரிங் ரூம் மாதிரி கொடுத்துட்றாங்க. டட்லி பார்த்தீங்கன்னா அதில் படுத்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுறாரு. ஆனால் ஹாரிக்கு தூக்கமே வரல. அவர் வந்து விண்டோ பக்கமாக உட்காந்து அங்கிட்ட வரப்போகிற காரு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்ருக்காரு அமைதியாக. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த ஓனர் லேடி வந்து ஒரு லெட்டரோட வருவாங்க. அவங்க சொல்கிறாங்க, இங்கே யார் மிஸ்டர் ஹெச் பாட்டர், இது மாதிரி ஒரு 100கணக்கான லெட்ரு வந்து எனக்கு ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லி அந்த லெட்டரை காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹெச் பாட்டர் ரூம் 17 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸும் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு ஹாரி வாங்கலான்னு பார்க்குறாரு. உடனே வெர்னன் வந்து முந்திக்கிறாரு. டப்புன்னு அந்த லெட்டரை பிடுங்கிறாரு. அந்த ஓனர் லேடி வந்து வெர்னனை பார்க்குறாங்க. உடனே அவர் வந்து நான் எல்லா லெட்டரையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரண்ட் டெஸ்க்கு ஓனர் லேடி கூட போயிடுவார். இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு அவர் திருப்பி மேலே வராரு ரூமுக்கு. பெட்டினி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம பேசாட்டு வீட்டுக்கே போயிடலாமா வெர்னன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் வெர்னன் அதுக்கு ஆன்சர் பண்ண மாதிரி தெரியலை. அவர் என்ன நினைக்கிறாருன்னு யாருக்குமே புரியலை. திருப்பி எல்லாரும் காரில் ஏறுறாங்க. திருப்பி எங்கேயோ ட்ரைவ் பண்ணி கூட்டு போயிட்டே இருக்காரு. அப்பப்போ வெர்னன் என்ன பண்ணுறாருன்னா காரை நிறுத்திட்டு வெளியில் போகிறாரு. வெளில போய் ஏதோ கொஞ்சம் அங்கே இங்கே பார்க்குறாரு சுற்றி. அப்புறம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காரில் ஏறுறாரு. இதே மாதிரியே நிறையா டைம் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு டட்லி என்ன கேட்பாருன்னா, அப்பாவுக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் பண்ணிகிட்ருப்பாரு. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியா மாதிரி இருக்கும் கடலுக்கு பக்கத்தில். அங்கே வந்து காரை நிறுத்திடுவார். நிறுத்திட்டு இவங்க எல்லாரையுமே காருக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு இவர் எங்கேயோ போயிடுவார். இப்போ மழை வேற வர ஆரம்பிச்சிடுது. ரொம்ப ஹெவியாக பெய்யுது. டட்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே, என்னோடய ஃபேவரட் ஷோ இன்றைக்கி நைட்டு போடுவாங்க, எனக்கு ஏதாவது டிவி வச்ச ரூம் மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் மண்டேன்னு சொன்னது தான் ஹாரிக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. நாளைக்கு டியூஸ்டே ஹாரியோட 11th பர்த்டே. ஹாரிக்கு வந்து அவர் பர்த்டேலாம் ஃபன்னெல்லாம் போகாது. அவருக்கு கிடைக்கிற கிஃப்ட்டு டஸ்லிட்டேருந்து மட்டும்தான். அதுவும் என்ன கிடைக்கும்னா கோட்டு ஹேங்கரு, அப்புறம் வந்து வெர்னனோட பழைய சாக்ஸு இதுதான் கிடைக்கும். இப்போ வெர்னன் பார்த்தீங்கன்னா திருப்பி வராரு. கொஞ்சம் ஹாப்பியாகவே வராரு. அவர் கையில் ஏதோ பெருசாக ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காரு. அவர் கூடவே ஒரு வயசானவரும் வராரு. அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் ஒரு பர்ஃபெக்ட் பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலை காட்டுறாரு. அந்த கடலுக்கு நடுவில் ஒரு பாறை மாதிரி இடம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காட்டேஜ் மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ வெர்னன் சொல்கிறாரு, இன்றைக்கி நைட்டு வேறு பெரிய புயல் வரப்போதான், நல்ல வேலையாக இவர் நமக்கு லிஃப்ட் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவரை காட்டுறாங்க. கொஞ்சம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டேன், எல்லோரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வழியெல்லாம் கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படியோ அந்த காட்டேஜ்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே ஃபுல்லாக கடல் பாசி வாசம் தான் அடிக்குது. குளிருதில்ல, அதனால ஃபயர் கொளுத்தலான்னு பார்த்தா அந்த ஃபயர் பிளேஸில் எதுவுமே இல்லை அந்த கொளுத்துறதுக்கு. வெர்னன் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையான பொருள் வாங்கியிருப்பேன்னு சொல்லியிருப்பாருல்ல, அது என்னன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டும் 4 பனானாவும் தான் வாங்கியிருப்பாரு. வாங்கிட்டு வந்து அந்த கவர்லாம் இருக்கும்ல, அதை வந்து போட்டு எதுவும் நெருப்பு பற்ற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெர்னன் ட்ரை பண்ணுவார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எரியவே எரியாது. உடனே அவர் சொல்லுவார், இப்போ அந்த லெட்டர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், நல்லா எரிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஹாப்பியாக சொல்லிக்கிறாரு. ஏன்னா இப்போ அடிக்கிற புயலில் யாரும் வந்து டெலிவர் பண்ண மாட்டாங்கல்ல லெட்டர். ஸோ அந்த நம்பிக்கையில் வந்து அவர் கொஞ்சம் ஹாப்பியாகவே இருக்காரு. இப்போ நைட் ஆயிடுது. பெட்டோனியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 2-3 பிளாங்கெட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து டட்லிக்காக சோஃபாவில் போடுறாங்க, அவனுக்கு குளிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நல்ல திக்கான பிளாங்கெட்டு. அதில் வந்து டட்லி படுத்து தூங்கிடுறாரு. ஆனால் ஹாரிக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் தான் எங்கேயாவது தூங்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட லேசான அந்த பிளாங்கெட்டு தான் இருக்குது. ஸோ அதை விரிச்சிட்டு ஹாரி வந்து தரையில் படுத்திருக்காரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா தூங்கவே முடியலை. ஏன்னா ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா, வெளியில் ஃபுல்லாக புயல் வேறு அடிச்சிட்ருக்கு. ஸோ அந்த குளிரில் வந்து அவரால் தூங்கவே முடியல. இங்கிட்டும் அங்கிட்டும் புரண்டு பார்க்குறாரு, தூக்கமே வரல. டட்லி தூங்கிட்டு இருக்கார்ல, அவர் ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருப்பாரு, அப்படியே தான் தூங்கியிருப்பாரு. அதில் இப்போ முள் பார்த்தீங்கன்னா 12 ஆகிறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி காட்டுது. ஹாரி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு, அந்த லெட்டரில் இருந்து அவங்கெல்லாம் இப்போ எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எப்படியும் இவங்க திரும்பி போகும்போது வெர்னன் வீடு ஃபுல்லாக லெட்டராக இருக்கும். எப்படியாவது ஒரு லெட்டராவது நம்ம வெர்னனுக்கு தெரியாமல் எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ 12:05 நிமிஷம் தான் இருக்குது. வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் ஹாரி வந்து எதுவும் புயல்னால இந்த வீடே ஆடுது இல்லையா, ஸோ அதுலேருந்து ஏதோ சத்தம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கண்டுக்கலை. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அடிக்கிற புயலில் இந்த ரூஃப் எதுவும் மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காரு. மணி வந்து 12 ஆயிடுது. அந்த டோர்லேருந்து பெருசாக ஏதோ சத்தம் கேட்குது. உடனே ஹாரி எந்திரிச்சு உட்காந்துட்டு பதட்டத்தோடையே பார்த்துட்டு இருக்காரு. யாரோ வெளிலேருந்து கதவை தட்டுற மாதிரி இருக்குது. அது யாருன்னே அவங்க எல்லாருக்குமே தெரியும், அது நம்ம ஹாக்ரிட் தான். இதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சாப்டர் 4ல் தான் வரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்த்துடலாம்.